நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நமது பேசும் கலையில கொடுக்கப்பட்ட தலைப்பு உங்கள் மனம் கவர்ந்த அறிவியல் அறிஞர். எனக்கு இந்த தலைப்பு பார்த்தோன்னே ரொம்ப ஒரு மகிழ்ச்சியா பேசணும்னு தோணுச்சுங்க. அப்படி யாரை பத்தி பேச போறேன் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆமாங்க, ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ் பத்தி தான் பேச போறேன். இவர் பாத்தீங்க அப்படின்னா 1942 பிரிட்டன்ல பிறந்தவர். இவர் பள்ளி காலத்துல ஒரு சராசரி மாணவரா தாங்க இருக்காரு. இவங்க அப்பா ஒரு மருத்துவர், அதனால இவரை மருத்துவரா கொண்டு வரணும் அப்படின்னு ரொம்ப அவர் முயற்சி பண்றாரு. ஆனா நம்ம ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ்க்கு மருத்துவத்துல அவ்வளோ ஈடுபாடு இல்லை. அவரு கணிதத்துல மிகுந்த ஈடுபாடு கொண்ட மாணவரா இருக்காரு. ஆனா அவருக்கு இளங்கலை பட்ட படிப்புல அவருக்கு ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்துல கணிதம் இல்லாததால இயற்பியல் துறையில தன்னை நிரூபிக்கணும் அப்படின்னு இயற்பியல் துறையில சேர்றாரு. அதுல சிறப்பா முடிச்சுட்டு 1962 கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்துல அண்டவியல்ல ஒரு ஆய்வு பண்ணி பெரும் புகழ் அவருக்கு அந்த ஆய்வு மூலம் கிடைக்குது. அப்போ பாத்தீங்க அப்படின்னா அவரோட 21வது அகவையில அவருக்கு நரம்பு வியாதி ஒண்ணு ஏற்படுது. ரொம்ப ஒரு கொடிய வியாதி. மருத்துவர்கள்லாம் நீங்க இன்னும் 2 வருஷத்துல இறந்துருவீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா அவரு அதையெல்லாம் ரொம்ப தன்னோட வாழ்க்கையில பெருசா பொருட்படுத்தாம பல சாதனைகளை நம்ம முன்னால நிகழ்த்தியவர் தான் யாரு? ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ். அவரோட A Brief History of Time அப்படிங்கிற புக்கு பார்த்தீங்க அப்படின்னா 35 மொழிகள்ல மொழிபெயர்க்கப்பட்டு அது ஒரு உலக புகழ்பெற்ற புத்தகமா இன்றும் இருக்குது. அவரோட வாழ்க்கை வரலாற சினிமாவா எடுத்து அதுல ஆஸ்கார் விருதுகள் நிறைய அந்த படத்துக்கு கிடைக்குது. அவரு நிறைய விருதுகளையும் வாங்கினவர். அவரோட விருதுகளை நம்ம என்ன பண்ண முடியாது, பட்டியலிட்டு சொல்ல முடியாது. அவரு தன்னோட ஆராய்ச்சியில அண்டவியல் கோட்பாட்டுல ஒரு முடிவுகள்ல இருந்து ஒரு 7 கருத்து சொல்றாரு. அந்த 7 கருத்துக்கள் என்னங்கிறத இப்ப முதல் கருத்து பாத்தீங்க அப்படின்னா, பூமி இன்னொரு 600 வருடங்களில் அதனுடைய முடிவை எட்டும் அப்படின்னு சொல்றாரு. அதுதாங்க முதல் கருத்து. 2வது கருத்து பார்த்தீங்க அப்படின்னா, மனிதர்கள் வேற்று கிரகங்களுக்கு குடிபெயர்ந்து ஆகணும் அப்படின்னு சொல்றாருங்க. நிலவுக்கோ அல்லது செவ்வாய்க்கோ நாம் குடிபெயரும் நிலைமை ஏற்படும் அப்படின்னு சொல்றாருங்க. 3வது கருத்து பார்த்தீங்க அப்படின்னா, அணு ஆயுதங்களால் போர்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்றாருங்க. போர்கள் ஏற்பட்டால் அழிவு நிச்சயம் அப்படிங்கிறதையும் அவரு வலியுறுத்தி சொல்றாருங்க. 4வது கருத்து பார்த்தீங்கன்னா, ரோபோ மனிதர்களின் எதிரியாக மாறும், அதில் அழிவுகள் நிகழும் அப்படிங்கிறதையும் சொல்றாருங்க. 5வது கருத்து, பூமி தன் அழிவை எட்டும் போது நட்சத்திரங்கள் ஒளியை இழக்கும் அப்படிங்கிறதையும் சொல்றாருங்க. 6வது கருத்து பார்த்தீங்க அப்படின்னா, வேற்று கிரகவாசிகள் பூமியை வந்தடையும், அதனால் மனிதர்களுக்கும் வேற்று கிரகவாசிகளுக்கும் போர்கள் ஏற்படும், இதனால் அழிவு ஏற்படும், பூமி சுருங்கும் அப்படிங்கிறதையும் சொல்றாருங்க. 7வது கருத்து பார்த்தீங்க அப்படின்னா, மரபணு மாற்றத்தால் ஏற்படும் விளைவுகள் மனிதனை சிதைக்கும் அப்படிங்கிறாருங்க. மரபணு மாற்றத்தால் கண்டுபிடிக்கப்படும் புதிய வைரஸ்களே மனிதனை தாக்கும், மனிதனை கொல்லும் அப்படின்னு இந்த 7 கருத்துக்களையும் தன்னோட ஆய்வுல இருந்து சொல்றாருங்க. இதை விட எந்த ஒரு அறிவியல் அறிஞரும் இவ்வளோ ஆராய்ச்சி பண்ணி மனித சமுதாயத்திற்கும் இந்த உலகிற்கும் தேவையான கருத்துக்களை இவ்வளோ அழகா யாரும் தெளிவா சொல்லியிருக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறேங்க. அனைவருக்கும் வாய்ப்பளித்தமைக்கு மிக்க நன்றி. வணக்கம். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.